Laplace transform of f of t by t. இப்போ Laplace transform of f of t நமக்கு தெரியும், f of s னு தெரியும். ஓகேவா? இப்போ Laplace transform f of t by t இந்த மாதிரி ரிலேட்டட் சம்ம ப்ரொசீட் பண்ணோம்னா முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா லிமிட் t tends to 0 f of t by t எக்ஸிஸ்டா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதாவது எந்த ஒரு சம்மே Laplace transform of f of t by t ஃபார்மேட்டில் இருந்து நாம் இப்போ டெரைவ் பண்ண போகிற ஃபார்முலாவை அப்ளை பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு திங் லிமிட் t tends to 0 f of t by t எக்ஸிஸ்ட் ஆயிருக்கான்னு சொல்லி செக் பண்ணிட்டு தான் நம்ம சம் ப்ரொசீட் பண்ணணும். அதாவது லிமிட் t tends to 0 f of t by t வந்து ஒரு ஃபைனைட் வேல்யூவாக இருக்கணும், இன்ஃபைனைட் வேல்யூவாக இருக்கக்கூடாது. 0/0 1/0 அந்த மாதிரி இன்ஃபைனைட் வேல்யூவாக இருக்கக்கூடாது, ஒரு ஃபைனைட் வேல்யூவை ப்ரொடியூஸ் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன். இதுக்கப்புறம் இந்த கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். அதாவது Laplace transform of f of t by t is equal to integration of s to infinity f of s ds அப்படிங்கிற ஃபார்முலாவை ஷார்ட்கட் ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணணும். இப்போ இதைத்தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். அதாவது இந்த ஷார்ட்கட் ஃபார்முலாவை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கிறதா இப்போ நம்ம அதுக்கான ப்ரூஃப் தான் பார்க்க போகிறோம். நமக்கு தெரியும் f of s is equal to Laplace transform f of t, இதுதான் அதனுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா, இதில் எந்த டவுட்டும் கிடையாது. இப்போ அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்க, ரெண்டு பக்கமும் இந்த பக்கம் f of s வச்சுக்கோங்க, இந்த பக்கம் இந்த ஃபார்முலா வச்சுக்கோங்க. ரெண்டு பக்கமுமே இன்டகிரேஷன் ஆஃப் s to infinity, இங்கேயும் பாருங்க இங்கே ஒரு இன்டகிரேஷன் ஆஃப் s to infinity வித் ரெஸ்பெக்ட் டு எஸ்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் இன்டகிரேட் பண்ணுறாங்க. ரெண்டு பக்கமும் இன்டகிரேஷன் ஆஃப் s to infinity வித் ரெஸ்பெக்ட் டு ds, இன்டகிரேஷன் ஆஃப் s to infinity வித் ரெஸ்பெக்ட் டு ds. இப்போ ஆல்ரெடி இது எல்லாமே உள்ளே இருக்குது. அதுக்கு வெளியில் இன்டகிரேஷன் ஆஃப் s to infinity ds ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ரைட். இப்போ இங்கே we can change the order of integration. என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், s to infinity இந்த அவுட்டர் இன்டகிரேஷனை வந்து உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டாங்க, இன்னர் இன்டகிரேஷனாக மாற்றுறாங்க. இன்டகிரல் s to infinity e power minus st ds. இங்கே நல்லா கவனிங்க, s ஃபேக்டர் எல்லாம் ஒன்றா ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆயிடுச்சு. அதே மாதிரி வெளியில் இருக்கிறது பாருங்கள், டி ஃபேக்டர்லாம் அது அவுட்டர் லேயரில் இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி இன்டகிரேஷனை இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணலாம். அதாவது சேஞ்ச் ஆஃப் இன்டகிரேஷன் வந்து பண்ணலாம். எப்படின்னா அந்த கரஸ்பாண்டிங் இதில் s to infinity எஸ் ஃபேக்டர், அதாவது டிஎஸ்ஸை வச்சு இன்டகிரேட் பண்ணுறேன். அப்போ எஸ் பேராமீட்டர்லாம் டுகெதர் சேமாக இருக்கலாம், அதே மாதிரி டி பேராமீட்டர்லாம் தனியாக எடுத்துக்கலாம். இது பாசிபிள். ஓகேவா? இப்போ நான் முதல்ல என்ன பண்ண போகிறேன், இதுக்கான இன்டகிரேஷன் கண்டுபிடிக்க போகிறேன். s to infinity e power minus st ds. இங்கே பாருங்கள், ஸோ நமக்கு தெரியும் e power minus st இன்டகிரேட் பண்ணால் நமக்கு இப்படி கிடைக்கும். அதனுடைய லோயர் லிமிட் s, அப்பர் லிமிட் இன்ஃபினிட்டி, இந்த மாதிரி இருக்குது. ஓகே, இதில் ஒரு பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்குது. ஆக்சுவலாக e power minus st வந்து எஸ்ஸை வச்சு இன்டகிரேட் பண்ணும்போது e power minus st by minus t தான் வரும். இப்போ இந்த இடத்துல இது வந்து ப்ளஸ் தான், ஆக்சுவலாக இது மைனஸ் கிடையாது. ஓகே, இந்த பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்குது. ஓகேவா? அப்போது இதில் -1/t வெளியே எடுத்துடலாமா? -1/t வெளியே எடுத்துட்டா உள்ளே என்ன இருக்கும், வெறுமனே e power minus st மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? -1/t வெளியே எடுத்துட்டோம். இப்போ இதுக்கு 0 to infinity s to infinity அப்ளை பண்ணிங்கன்னா, ஓகேவா, நல்லா பாருங்கள், இதில் எஸ்ஸோட வேல்யூ தான் ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ முதல்ல எஸ்ஸோட வேல்யூ இன்ஃபினிட்டி ரீப்ளேஸ் பண்ணும்போது e power minus infinity கிடைக்கும். இதனோட ரிசல்ட் வந்து 0. ஓகேவா? அடுத்தது மைனஸ் ஆஃப் எஸ்ஸோட வேல்யூ தான் எஸ்ன்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். எஸ்ஸோட வேல்யூ தான் எஸ்ன்னு ரீப்ளேஸ் பண்ணோம், ஏன்னா இது வந்து எஸ்ஸை வச்சு தான் இன்டகிரேட் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ எஸ்ஸோட வேல்யூ எஸ்ன்னு ரீப்ளேஸ் பண்ணால் யூ வில் பி கெட்டிங் e power minus st. ஓகேவா? இப்போ இந்த வெளியில் உள்ள -1/t உள்ளே உள்ள இந்த மைனஸ் கூட மல்டிப்ளை ஆகும்போது ப்ளஸ் e power minus st by t அந்த மாதிரி கிடைச்சிடும். ஓகேவா? ரைட். இப்போது இந்த ரிசல்ட்டு, இது எதனுடைய ரிசல்ட்டு, இந்த பர்டிகுலர் இன்னர் இன்டகிரேஷனோட ரிசல்ட்டு. அதை எடுத்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு ஈக்குவேஷன் எப்படி மாறிடும் பாருங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இன்டகிரல் s to infinity f of s ds அதுதான் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் எப்படி மாறிடுது பாருங்கள், இங்கே அவுட்டரில் ஒரு இன்டகிரல் 0 to infinity இருந்துச்சா, இந்த இன்னர் இன்டகிரேஷனோட அவுட்புட் தான் நமக்கு இப்படி கிடச்சிருக்கு. அந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அதாவது e power minus st into t. ரிமைனிங் டேர்ம்ஸ் என்ன இருக்குது, f of t dt இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. திஸ் இஸ் ஈக்குவலன் டு, இங்கே நான் தனியாக எழுதியிருக்கேன், திஸ் இஸ் ஈக்குவலன் டு திஸ். அதாவது e power minus st into f of t by t into dt. இது ஸ்டாண்டர்ட் லேப்லஸ் டிரான்ஸ்ஃபார்மில் ஜென்ரலாக இந்த இடத்துல f of t வரும், ஆனால் இந்த இடத்துல f of t by t வருது. அப்போ அதுதான் உங்களுடைய லேப்லஸாக இருக்கும். ஓகேவா? அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க பாருங்கள். லேப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் f of t by tனா
அதுக்கான ஆன்சர் வந்து இதுவாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷனை நான் இந்த ஃபார்மெட்டுக்கு எழுத முடியும். திஸ் இஸ் ஈக்குவல் டு லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃப் ஆஃப் டி பை டி. ஏன்னா எஃப் ஆஃப் டிங்கிற இடத்துல எஃப் ஆஃப் டி பை டி இருக்கிறதுனால தட் இஸ் ஈக்குவல் டு லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் டி பை டி. ஸோ தட் இஸ் ஹவ் தே ஆர் ப்ரூவிங் தட் integral s to infinity f of s ds is equal to Laplace transform of f of t by t. ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எதை ஒன்று வெரிஃபை பண்ணிக்கணும்னா இந்த கண்டிஷன் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கா, அதாவது அந்த கிவன் கொஸ்டின், அந்த கொஸ்டினில் வந்து லிமிட் t tends to 0 அப்ளை பண்ணணும். t tends to 0 ஃபார் எஃப் ஆஃப் டி பை டி வந்து எக்ஸிஸ்ட் ஆகிருக்கணும், அதாவது அதனுடைய வேல்யூ வந்து ஃபைனைட்டாக வரணும். அப்படி வந்தால் மட்டும்தான் நீங்கள் அதுக்கப்புறமா தான் இந்த ஷார்ட்கட் ஃபார்முலாவை அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? ரைட்.